ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் குழம்பு ரொம்ப தண்ணியாக வருதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி மெத்தடில் தேங்காவே இல்லாமல் எப்படி திக்காக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 kg மட்டனை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹேண்டில் வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதால உங்களுக்கு மட்டனில் காரமே இறங்கலன்ட்டு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா காரம் நல்லா இறங்கி உப்பு காரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு, பட்டை, கிராம்பு, கசகசா எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுபட்டதும் கட் பண்ணி வச்ச 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயத்தை வதக்குங்க. ரொம்ப வதக்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சமாக வதக்குனாலே போதும். இது நம்ம கிரைண்ட் பண்ண தான் பண்ண போகிறோம். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கியதும் இந்த ஸ்டேஜில் ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கியதும் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு போதும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கியதும் இதை நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இந்த ஆறுற டைமில் நம்ம அதே குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கிராம்பு, பட்டை, இலை, லவங்கம் 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கியதும் இந்த டைமில் நம்ம ஆற வச்சுருக்கிறத நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆறிட்டுருக்கோம். இந்த டைமில் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணதை இப்போ சேர்த்துக்கலாம். இதே மெத்தடை சிக்கன் குழம்புக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் குழம்பு ரொம்பவே இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எந்த மட்டன் கறி மசாலாவோ இல்லை மட்டன் மசாலாவோ எதுவுமே நான் போடல. மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொரியாண்டர் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் ஸ்டவ் கொஞ்சம் நல்லாவே கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா கொதிக்கும், கையில் படும்ன்றதால. இப்போ மட்டனை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மட்டனை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்குங்க. கொஞ்சம் மட்டனை லைட்டாக வதக்குங்க. நல்லா அப்போ தான் நல்லா காரம் எல்லாமே நல்லாவே இறங்கும். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி கிரேவி கூட செய்யலாம். இன்னும் தண்ணி மட்டும் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா கிரேவியாகவும் இது செஞ்சுக்கலாம். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோக்கு குழம்பு வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா 1 கிளாஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கிரேவியாகவும் பண்ணிக்கலாம். இது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு குழம்பு கொஞ்சமாக கொதிக்கட்டும். கொதித்த உடனே நீங்கள் விசில் போட்டுருங்க. அவ்வளோதான். 4 to 5 விசில் விட்டுருக்கேன். குக்கருக்கு ஏற்ற மாதிரி தான் விசில் வந்தவுடனே 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்ருக்கும். இந்த குழம்பு ரைஸ் கூடவும் சாப்பிட்லாம், இட்லி தோசை கூடவும் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்குது சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.